ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. தமிழகத்தில் மாநிலங்களவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடையும் நிலையில் திமுக மற்றும் அதிமுகவை சேர்ந்த 6 பேரும் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் இருந்து காலியாக உள்ள 6 மாநிலங்களவை உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் வரும் 19ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதில் எம்எல்ஏக்களின் எண்ணிக்கை அடிப்படையில் திமுகவுக்கு 4 இடங்களும் அதிமுகவுக்கு 2 இடங்களும் கிடைக்கும். இதில் போட்டியிடும் திமுக வேட்பாளர்களான பி. வில்சன், கவிஞர் சல்மா, எஸ்.ஆர். சிவலிங்கம் மற்றும் மக்கள் நீதி மய்ய தலைவர் கமல்ஹாசன் ஆகியோர் கடந்த 6ஆம் தேதி மனு தாக்கல் செய்தனர். அன்றைய தினமே அதிமுக வேட்பாளர்கள் இன்பதுரை, தனபால் ஆகியோரும் மனு தாக்கல் செய்தனர். அவர்களையும் சேர்த்து தற்போது வரை 6 பதவியிடங்களுக்கு 9 பேர் மனு தாக்கல் செய்து உள்ளனர். இந்த நிலையில் இன்றுடன் மனு தாக்கல் நிறைவடைகிறது. நாளை மனுக்கள் பரிசீலனை நடைபெறுகிறது. வரும் 12ஆம் தேதி மாலை வரை மனுக்களை திரும்ப பெற வாய்ப்பு வழங்கப்பட்டு உள்ளது. அதன் பின்னர் போட்டி இருந்தால் வரும் 19ஆம் தேதி தேர்தல் நடைபெறும். வேட்பு மனுவுடன் ஒரு வேட்பாளருக்கு 10 எம்எல்ஏக்கள் முன்மொழிவு கடிதம் அளித்திருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் சுயேட்சை வேட்பாளர்களின் மனுக்கள் நிராகரிக்கப்படும் என்றே கூறப்படுகிறது. இதனால் திமுக, அதிமுகவை சேர்ந்த 6 பேரும் போட்டியின்றி தேர்வு செய்யப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.